ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு வாலிப தம்பி. அந்த தம்பிக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆராதனைக்கு தவறவே மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்வி கூட கேட்டாங்க. இப்போ எப்படி நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் அடிப்பார் தண்டிப்பார், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னெல்லாம் நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. இப்போ எல்லாரும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன ஊழியர்கள் இல்லை நீங்கள் கொரோனா வர வேண்டாம் வீட்டில் இருந்து ஆராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துச்சுல்ல. ஆனால் அந்த சூழ்நிலை அதனால நம்ம அப்படி இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு ஏதோ முடியலை, வசதி இல்லை, இல்லைன்னா வீட்டில் இருந்து ஆராதிக்கிறோம், போக முடியாது, நல்ல தூரம். ஆனால் தேவாலயத்திற்கு வர்றது அப்படின்றது ஒரு நல்ல ஒழுங்கு. எல்லாருமே ஆமேன்னு சொல்லுவோம். சபை கூடு வருதலை சிலர் விட்டுக்கிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ நம்ம சண்டே அவனை வேலை அப்படின்னா அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் சண்டே வேலை பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு 1 o'clock வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, சர்ச்சில் நான் தான் வேலை செய்வேன், நான் தான் கூட்டி பாய் போடுவேன், பட் அதை முடிச்சுட்டு நான் திருப்பி அகைன் மதியானத்துக்கு மேலே தாராளமாக நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு. இல்லை நீ சண்டே சர்ச்சுக்கு வந்தாவா, இல்லைன்னா நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் ஒரு பெரிய வைராக்கியமான ஒரு தம்பி. அப்போ பாஸ்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரில பாஸ்டர் அப்படின்னு. உடனே பாஸ்டர் சொல்கிறாரு, உன்னை நம்பி தான் உன் வீட்டில் நடக்குது, ஃபேமிலி ரன் ஆகுது, நீ இந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரிஸ்க். அதனால் ஒன்று பண்ணு, சாயந்தரம் நடக்கிற அந்த கூட்டத்தில் நீ கலந்துக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இவனுக்கு அந்த மனசு அது கேட்கல. இல்லை நம்ம கண்டிப்பாக அப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த வேலைக்கு லீவ் போட்டு சண்டே வர ஆரம்பித்தார், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த வேலை போனதுலேருந்து 1 வருஷம் அவருக்கு வேலை இல்லை. 1 year எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அந்த 1 வருஷத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சர்ச்சில் நடக்குது அப்படின்னா எல்லா ப்ரேயருக்கும் முதல் ஆளாக நின்று அந்த கடைசி முடிக்கிற வரைக்கும் நிற்கும் போது அவர் சொன்னார், எனக்கு சர்ச்சை அட்டன் பண்ணி வேலை இல்லாதது கூட பேச தெரில பாஸ்டர், ஆனால் இந்த ஜனங்கள் கேட்குறாங்க பாருங்க, சர்ச்சு ப்ரேயர் முடிச்சோன்னா கேட்பாங்களாமா, ஏன்ப்பா வேலைக்கு போகலையா, ஏன்ப்பா வேலைக்கு போகலையா, யாரு ஏன் ப்ரேயருக்கு வந்தவங்க ஏன் வேலை இல்லாதனால தான் சர்ச்சுக்கு வருவாங்களா, ஏன் வேலைக்கு லீவ் போட்டு வர மாட்டாங்களா, இல்லை பர்மிஷன் போட்டு வர மாட்டாங்களா? ஆனால் அதான் நம்முடைய ஆவியை தொய்ந்து போக பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் வெளியே இருக்கிறாங்களோ இல்லையோ, எங்கே ப்ரேயருக்கு போகிறோமோ அங்கே இருப்பாங்க, வெளியெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம மனசு வேற எங்கேயும் கஷ்டப்படாது பாருங்க. நம்ம காரில் இருக்கோமா, பைக்கில் இருக்கோமா, அப்போ தான் ஒருத்தன் குறுக்கால வருவான் பாருங்க, நமக்கு ஜபாவியெல்லாம் போயிடும் பாருங்க. வெளியே வரது கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே கேம்பஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒருத்தன் கத்திட்டுப்பான் பாருங்களேன். ஏன்னா அங்கே தான் சத்தம் அப்படின்னு சொன்னால் இங்கேயா. அப்போ நம்முடைய ஆவியை தொய்ந்து போக பண்ண, நம்முடைய ஒரு மனதை கெடுப்பதற்கு வெளியே கிடையாது, உள்ளுக்குள்ளேயும் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்துரு கிரியை செய்வான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிலர் அப்படிதான், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன ஓடாது, ஆராதனையே ஓடாது. ஒருவேளை தண்ணி குடிக்கிறதுக்காக போறீங்க, ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்க போகும்போது இன்னொருத்தர், ஏங்க தண்ணி வீட்டில் கொண்டு வர மாட்டீங்களா அப்படி, அவர் குடிச்சு தான் நிற்பார். ஆனால் அவர் நம்மகிட்ட கேட்பார், வீட்டில் வரும்போது தண்ணி கொண்டு வர வேண்டியது தானே, எத்தனை தான் பாஸ்ட் செலவு பண்ணுவாருன்னு சொன்ன உடனே நமக்கு ஆவி அப்படியே போயிடும். என்னடா இப்படி அங்கதான் பிரச்சனை இங்கே ஜெபம் பண்ணாலும் இங்கேயும் இப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை இது சத்துரு நமக்கு இடைஞ்சல். நம்ம அப்படிதான். நீங்க திருச்சபைக்குள்ள இல்லைன்னா ஒரு நல்ல வீட்டுக்குள்ள பேசுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கல்யாண வீட்டில் போய் பொண்ணு மாப்பிள்ளை நிற்கும் போது, என்ன வேலை மா, ரொம்ப அழகா இருக்க, சந்தோஷம், ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு வரணும். அங்கே போய் பொண்ணுடைய சாரியை பிடிச்சி பார்த்துட்டு, உனக்கு இந்த கலர் மேட்சாவே ஆகலை, எங்க கல்யாண மேடையில் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிசப்ஷன் போயிட்டு இருக்குது, இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன முடிய போகுது, அவ்வளோதான். அந்த சாரியை கழட்டி போட்டால் அதை பீரோக்குள்ள வச்சு யார் கட்டுறா, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, அது கதை முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். ஆனால் அங்கே போய் அந்த பிள்ளைய உனக்கு சாரி மேட்சாவே இல்லை, இன்னும் சொன்னா என்ன மேக்கப் இப்படி பண்ணியிருக்காங்க, அட என்ன பண்ணுனா என்ன, உடனே அங்க இருக்கிற அந்த நபர் ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருந்தா உடனே அது அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஐயோ அப்ப நம்ம சாரி நல்லா இல்லையோ, கலர் நல்லா இல்லையோ, அவ்வளவுதான் ரிசப்ஷனோ அம்போ. அந்த கல்யாண பொண்ணுடைய அது ஏன் அப்படின்னா, சிலர் பேசவே தெரியாது பாருங்களேன், எங்க போனாலும் பேச தெரியாது. இது எப்படிதான் இருக்காங்களோ தெரியல, அவ்வளோ ஆவிக்குரியவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போனா அதற்கு தகுந்தது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கணும். நீங்க உங்களை மட்டும் சொல்லல, ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு கூட்டாங்களாமா. ஒரு வீடு ஒருத்தர் கட்டி இருக்கிறாரு, கட்டி முடிச்ச உடனே நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு வீட்டை கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போறேன், நான் தான் கூட போறேன். போன உடனே அந்த வீடு என்ன பண்ண அப்படின்னா, அவங்க அப்போ ஒரு இப்படி எடுத்து இப்படி ஒரு படிக்கட்டு மேலே அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே அந்த ஃப்ளோரிங் இருக்குது.
உடனே அது ஜபமும் இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு வசனமும் இன்னும் வாசிக்கல. போய் பார்த்த உடனே என் கூட ஜெபம் பண்ண வந்த அந்த நபர் என்ன சொல்றது தெரியுமா? என்ன இப்படி வீடை கட்டி வச்சிருக்கிறீங்க, என்ன இப்படி ஹைட்டு கம்மியா இருக்கு, இது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ரோடை விட அடிமட்டம் போயிருமே, அப்ப தண்ணி எல்லாம் உள்ள வரும். ஓ, எதுக்கு போயிருக்கோம்? ஜெபம் பண்றதுக்கு. நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு ஒரு நல்ல ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு, சரி பிரதர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா கட்டியிருக்கலாமோ, சரி அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி திருப்பி ஃப்ளோரிங் ஒரு அடி ஏத்திட்டு கல்லை போட்டு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு, அதை பற்றிலாம் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? போன உடனே காலடி எடுத்து வச்ச உடனே என்ன போனதான், வாய் எடுத்தா தீமையை தவிர வேற ஒண்ணுமே பேச மாட்டாங்க பாருங்க. ஏதாவது ஒண்ணு போய் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. எடுத்த உடனே அது ஏன், எதுக்கு, எப்படி பண்ண போறீங்க, அதுல என்ன வருமானம், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எடுத்த உடனே அதெல்லாம் உனக்கு செட் ஆகுது, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் உனக்கு பண்ணாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட எங்க போனாலும் நீங்க எப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கண்ணியமாய் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல. அதான் நம்முடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கணும். போதகருடைய வாயிலிருந்து நல்லதை தான் தேடுவாங்களாம். ஆமென். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசும்படியாக நமக்கு கல்விமானி நாவை கொடுக்கிறாராம். என்ன நாவு? கல்விமானி நாவு, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு. அப்போ அந்த சமயத்திற்கு எப்படி பேசணும்ன்ற ஞானம் மிகப்பெரிய ஞானம். அதான் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கறது நல்லது. ஆண்டவரே எனக்கு பேச தெரியல, நான் அந்த சமயத்திற்கு என்ன பேசணும், இந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அதைத்தான் அந்த இடத்துல பேசணும். அப்படி ஒரு ஞானம் இது தேவனுடைய மனுஷனுடைய ஞானம். இது தேவன் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அப்போ இப்போ இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பே உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு கல்விமானி நாவை எனக்கு தாரும். என்ன தரணும்? கல்விமானி நாவை எனக்கு தார். ஒரு மேனேஜர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு வேலையாள்கிட்ட எப்படி பேசணும், ஒரு கணவனார் இடத்துல எப்படி பேசணும், ஒரு மனைவியின் இடத்துல எப்படி பேசுறது, இன்னும் ரோட்ல போறவங்கள்ட்ட எப்படி பேசுறது. நம்ம ஏதோ ஒரு நேரம் நம்ம தவறுகிறோம், அது மனுஷன். ஆனா மோஸ்ட்லி இப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு இருக்குமையானால் பல இடங்களிலே உங்களாலே தீமையல்ல நன்மையாய் உங்களுக்கு வரும். ஆமென். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல போவாங்க பாருங்களேன். ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காருவாங்களா பார்க்கறதுக்கு போனா என்ன பேசணும் அவங்கள்ட்ட? ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளியை பார்க்க போற நீங்க என்ன பேசணும்? சிஸ்டர், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவ்வளோ பலவீனத்திலையும் உங்களை பலனா வச்சிருக்கிறாரு, பயப்படாதீங்க, நாங்க எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், நீங்க சீக்கிரமா எழும்பிடுவீங்க, நீங்க சீக்கிரமா சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆனா இங்க இருந்து ஜோல்னா பையனை கொண்டு போறது, ஜோல்னா பையில பைபிளை தூக்கிட்டு எங்க எதுக்கு போறாங்க? எதுக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. அங்க போய் இந்த ஜோல்னா பையை இறக்கி வச்ச உடனே, என்ன இப்படி கிடக்குறீங்க, என்ன இப்படி ஆகி போச்சு இயேசுப்பா, எப்படி இருந்த நீங்க இப்படி உருகுலைஞ்சு போயிட்டீங்களே. இது யார் தெரியுமா? யோபுனுடைய சொந்தக்காரங்க. அந்த யோபுனுடைய சுத்தி இருக்கிற நண்பர்கள் இருந்தாவே அவனுக்கு போச்சு பாருங்களேன். வந்த உடனே அப்படி போயிட்டு, என்ன இப்படி, இது கொடுமையான வியாதி, இது வரக்கூடாது. முந்த நாளைக்கு தான் என்னுடைய சொந்தக்கார ஒருத்தனுக்கு இதே மாதிரி 3 நாள்ல செத்து போயிட்டாங்க. படுத்து கிடவா ஜீவனை விட மாட்டானா இப்படி சொன்னா. அப்போ ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஏன் போறோம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறவங்கள ஒரு நல்ல உற்சாகப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணி விசுவாசத்தை விதைக்கிறதுக்காக நம்ம போறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பேச்சு அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அது நெகட்டிவா தெரிஞ்சா கூட அவங்களுக்கு அது என்ன, அது அவங்களுக்கு பாசிட்டிவ், அது அவங்களுக்கு சந்தோஷம், அது அவங்களுக்கு வெற்றி. நம்ம எடுத்த உடனே அதை போய் ஒரு குறையா அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஆவி அப்படியே தொய்ந்து போகாதா? அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேண்டும். ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு ஞானத்தை கட்டளையிடுவீராக. ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு விசை ஒருத்தர் ஒரு கார் ஜெபம் பண்றதுக்காக கொண்டு வந்தாரு. எனக்கு கார்ல நிறைய கலர் பிடிக்கும், ஆனா அந்த கலர் மட்டும் எப்பவும் பிடிக்கவே பிடிக்காது. அந்த கலரை பார்த்த உடனே நான் நினைப்பேன், சே இந்த அங்கிள் போய் இந்த கலர் வாங்கியிருக்கிறாரு, இந்த பிரதர் போய் இந்த கலர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு யோசிப்பேன். சில கலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா போர் அடிச்சிடும். அதை ஒரு மாசம் பார்த்த உடனே அந்த கலர் நமக்கு போதும் ஆயிடும். ஆனா சில கலர்ஸ் ஒரு 2-3 வருஷம் பார்க்குற வரைக்கும் அது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்குது அது வாங்குறதுல. அப்போ அந்த கலர் கரெக்டா எடுத்து வந்திருக்கிறாரு. இப்போ ஜெபம் பண்ண வரும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த கலர் யாருக்கு பிடிச்சிருக்குது? அவருக்கு பிடிச்சிருக்குது. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த கலரை எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் 3 மாசம் யோசிச்சு இந்த கலரை சூஸ் பண்ணோன்னாரு. 3 months. அப்போ 3 மாதம் யோசிச்சு அந்த கலர் அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கலர் அவர் லைக் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக இன்னொருத்தருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல
அது அவருக்கு பிடிச்சிருக்குது, அது அவர் டேஸ்ட். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர், ரொம்ப அழகா இருக்குது, நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஓகே நல்லா பண்ணு அப்படின்னு மனசார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்ப வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை. அந்த இடத்துல ஐயே இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்காது பிரதர் அப்படின்னு வாங்கிட்டு வந்த அன்னைக்கு அவர் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கார் வாங்குறது சாதாரணமான விஷயமா? எத்தனை கனவு, எத்தனை நாள். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த சம்பவத்துக்கு இடையில ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே எனக்கு கல்விமானி நாவை எனக்கு தாரும். எந்த நாவை எனக்கு தாரும்? கல்விமானி நாவை. இன்னொன்னு, பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு கூட நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கல்விமானி நாவு நமக்கு தேவை. பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டு வர்றாங்க. இப்ப ஃபெயில் ஆயிட்டு வரும்போது நீங்க என்ன பேசலாம்? ஒண்ணு, இந்த பாரு அடுத்த டைம் நீ ஒழுங்கா மார்க் எடுக்கலன்னா கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்துருவேன்லாம். இன்னொன்னு, சரி இந்த டைம் இதை எடுத்துக்கிறியே, சரி அடுத்த டைம் பெஸ்டா எடு அப்படின்லாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு டேஞ்சரா இல்லையா? ரெண்டுமே டேஞ்சர் தான். ஏன்னா நீ ஒன்று ஹாஸ்டல்ல விடுனா ஒரு பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி பரவாயில்ல விடுங்க, நான் நிம்மதியாவது இருப்பேன். புரியுதுல? ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நீ அடுத்த டைம் நல்லா எடு அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவே பெருசா கண்டுக்கல, பெருசா ஒன்றும் திட்ட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னா அவங்க அதுல வெற்றி அடைவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்திற்கு கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்ம சில விஷயத்தை டிசைட் பண்ணிட முடியாது. பாசிட்டிவாவும் பேசினா அது பிளஸ், நெகட்டிவ் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதை தேவன் மட்டும்தான் நமக்கு தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த பார்வோன் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது உனக்கு ரொம்ப கை வந்த கலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு போது பார்வோன் கடவுளை போல மதிக்கக்கூடியவன். புரியுதுல? அவனுக்கு முன்னாடி நிக்கவே தகுதி இல்லை. யாருமே நிக்க மாட்டாங்க. எத்தனை அந்த நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. யாருன்னா மந்திரவாதிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களே அவன் பக்கத்துல நிக்க மாட்டாங்க. பார்வோன் கடவுள், அவன் என்ன சொன்னாலும் அவ்வளவுதான், அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனுக்கு முன்னாடி யோசேப்புக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அல்ல தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அப்படின்னா, நீ ஒன்ன எல்லாரும் கடவுள்னு சொல்றாங்கடா, உன்னை விட பெரிய கடவுள் யான் கூட, அவர் உனக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்றாரு. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு கோபத்துல இருக்கிற ராஜாவா இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாரு? உன சொப்பன ஒண்ணு விளக்கம் வேண்டாம், ஒண்ணு வேணாம், போய் உட்கார்றா, என்ன பெரிய கடவுள், நானே இங்க கடவுள், இன்னொரு கடவுள் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தை அது ஒத்துக்கிச்சு பாருங்களேன். அது யார் கொடுத்தான்னா தேவனே கொடுத்தார். அப்போ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த சம்பவத்துக்கு இடையில நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு கல்விமானி நாவை எனக்கு தாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கேட்கலாமா அப்பா அப்பாட்ட? ஆமேன். இந்த குடும்பத்திலையும் அப்படிதான். இன்னைக்கு நம்ம கண்டினியூவா ஒரு 2-3 வாரமா குடும்பத்தை குறித்து தான் நம்ம பேசணும். குடும்ப சமாதானத்திற்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 3வது வாரம். இந்த வாரத்துல இத முதல் ஜெப குறிப்பா நீங்க வைங்க. என்ன அப்படின்னா, என் குடும்பத்துல இருக்கிற நபர்களிடத்துல நான் பேசுவதற்கு எனக்கு கல்விமானி நாவை தாரு. ஆமென். கல்விமானி நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, நீங்க தான் என் கூட பேசணும். அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க என்னத்தை பேசுவோம் அப்படின்றத ஏற்கனவே நீங்க ப்ரிப்பரேஷன் ஆயிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்னத்தை பேச வேண்டும் என்கிறதை நீங்க போய் நில்லுங்க, நான் உங்களோட பேசுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன்ல தான் மண்டை குழம்பி போயிடுவோம் பாருங்களேன். ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்களேன். நாளைக்கு அவன் இந்த மாதிரி கோர்ட்ல என்ன பேசலாம், பக்கத்தில் அவன் சண்டை போட்டுருக்கான், அவனுக்கு என்ன பேசலாம்னு நைட்டு இல்லை மேனேஜர்ட்ட என்ன இந்த குழப்பம் இருக்கு. இன்னொருத்தட்ட என்ன பேசலான்ற அந்த குழப்பம் ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்களேன். இப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா, இப்படி பேசினா இப்படி நடக்குமா அப்படின்னு அதுலயே பைத்தியமாயிரும் நம்ம நிறைய பேர். இல்ல இல்ல, சில விஷயங்களை நம்ம ப்ரிப்பரேஷனே என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்களேன். நம்ம சில பதில் சொல்றது அந்தந்த நேரத்துக்கு என்ன பேசணுன்றத கர்த்தரே நமக்காக கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஸோ எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே என் குடும்பத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசணும் ஆண்டவரே. ஆமேன். அதற்கு எனக்கு என்ன தாங்க அப்படின்னா, கல்விமானி நாவை எனக்கு தாரும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு வாலிப தம்பி கார் வாங்கினான். அப்போ அந்த காரை வாங்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்க அப்பாவை பார்த்தேன். அவங்க அப்பாவை பார்த்து, என்ன ஐயா உங்க பையன் காரெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னேன். காரெல்லாம் வாங்கிட்டான், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமா தான் சொன்னாரு. அவங்க அம்மாவை ஏத்திட்டு போனா இன்னும் என்ன ஏத்திட்டு போல, அவங்க அம்மாவை ஏத்திட்டு போனா இன்னும் என்ன. அப்போ அந்த அப்பாவுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தன்னுடைய பையன் கார் வாங்கின உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு, உட்காருங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போகணும்னு அவருடைய மனசுக்குள்ள இருந்திருக்கு பாரு. ஆனா இதே பையனை தப்புன்னு சொல்ல அவன் அப்பாவை ஏத்த வேணாம்னு நினைக்கல. அப்பாவை அப்படி கூட்டு
அவன் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறான். அப்போ சிலருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பேசக்கூடிய ஞானத்தை தேவனே உங்களுக்கு தருவார். இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய கணவன் இடத்துல எப்படி பேசணுன்ற ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்க மனைவியின் இடத்துல எப்படி பேசணுன்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த சமுதாயத்துல எப்படி பேசணுன்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க மேனேஜர்கிட்ட என்ன பேசணுன்ற ஞானத்தை தேவனே அந்த கல்விமானி நாவை நமக்கு கட்டளை இடுவார். ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பேசணுன்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சது தானியேல் வந்து சிங்க கவிக்குள்ள போறாரு பாருங்க. சிங்க கவிக்குள்ள போடுறாங்க. போட்ட உடனே இப்ப வந்து அடுத்த நாள் காலையில ராஜா வர்றாரு. ராஜா வந்து தானியேலே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? சைன் போட்டது யாரு? சைன் போட்டது ராஜா. ராஜாவுடைய சைன்னால தான் இவர் எங்க போயிருக்காரு? சிங்க கப்பிக்குள்ள போயிருக்கிறாரு. வந்துட்டீங்களா? ஒருவேளை மரியாதையை பேசணும்னா வந்துட்டீங்களா, சரி விருங்க, வெளியே வந்துட்டு என்ன உள்ள போடணும்னு நினைச்சீங்க, ஏசப்பா என்ன காப்பாத்திட்டாரு. ஆனா தானியேல் உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. உடனே என்னன்னா அந்த இடத்துல அவனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்க. என்னன்னா நம்மளை தூக்கி சிங்க கவியில போட்டாங்க, நம்மளை செத்து போயிட்டோன்னு ராஜா நம்மளை விடாம அவர் வந்து பார்த்துருக்கிறாரே, நம்ம உயிரோடு இருக்கிறோமான்னு கேட்கிறாரே, அப்படின்னா அவருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஞானம் வருது பாருங்க. ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராஜா அந்த மனுஷனை பதவி உயர்வு கொடுத்து, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலைக்கு இருந்தா சேர்த்து விடுப்பா, நீ தாண்டா இனி வேலைக்கு யாராவது இருக்கணும்னா உன்னை வச்சு எடுத்துடுறேன். அவனுக்கு அந்த பதவி உயர்வு வருது. அப்போ ராஜாவினிடத்துல எப்படி பேசணுன்ற அந்த ஞானம் இருந்ததுனால ஆண்டவர் அவனை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கலாமா எல்லாருமே, ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள ஒரு இதயம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்தந்த டைமுக்கு எப்படி பேசணும்ன்றது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. ஆமென். அப்படியே தொண்டை வரைக்கும் வரும். ஆனா என்ன பண்ணிடணும்னா, சில வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், ஏண்டா அப்படின்னு கேட்கறது வரும். ஆனா நீங்க முழுங்கி ஏங்க அப்படின்னு கேட்கணும். ஆமென். சில நேரத்தில் மாம்சம் உங்களுக்குள்ள அப்படிதான், அந்த பிரச்சனை வரும்போது அப்படின்னு கேட்க வரும்போது அப்படியே முழுங்கிட்டு ஏங்க சொல்லுங்க அப்படின்னு மாதிரி வரணும். இதுதான் என்னது சமயத்திற்கு கேட்கல. ஆனா ஏன்டான்ற வார்த்தையை விட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, சண்டை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வழியே இல்லை. அதனால என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரமாயிரவே கூடாது. நீங்க வந்து நிறைய பேர் பாட புத்தகத்தில் படித்திருப்பீர்கள், நைட்டிங்கேல் அம்மையார், அத கைவிளக்கு ஏந்திய காரிகை இல்ல அவங்க பேரு. அப்ப வந்து அந்த நாட்களில் பெரிய யுத்தம் நடக்கும்போது பல்லாயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே மறிச்சுட்டே இருக்கும்போது, இந்த அம்மா மட்டும் அந்த நேரத்தில் மருந்து வர்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. அந்த நோய் தொற்றுனால வீரர்கள் எல்லாம் மாண்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் கொஞ்சம் சேர் போட்டு அப்படி உட்காரு. அப்போ நிறைய வீரர்கள் மாண்டுட்டு இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுக்கும் முன்பாக போய் அவனுடைய காது பக்கத்தில் போய் பேசி, இல்லை நீ சாகிறதுக்கு பிறந்தவன் அல்ல, நீ வாழணும், நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி இருக்கிற, நீ எவ்வளோ பெரிய சூழ்நிலை எல்லாம் தாண்டி வந்திருக்கிற, இது ஒன்றும் பண்ணாது, நீ எழும்பிடுவ, இது சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீரனுடைய பக்கத்திலேயா போய் போய் பேசி பேசி அந்த மருந்து வர்றதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய உயிரை வந்து அவங்க காப்பாற்றினார்களாம். அதனாலதான் அவங்களுக்கு அந்த பட்ட பெயர் வச்சாங்க, கைவிளக்கு ஏந்திய காரிகை. அந்த விளக்கை எடுத்துட்டு ஒவ்வொரு அந்த ரூமா போய் அவங்க அந்த மாதிரி உற்சாகப்படுத்தி இருக்காங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, மனிதன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. அப்போ நமக்கு இந்த உலகத்திலே தேவையான ஞானத்துல பெரிய ஞானம் என்ன அப்படின்னா, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு. நீங்க ஒரு டைம் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில வந்து இந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசாதனால எத்தனை பேர் நம்மளை பகைச்சிட்டாங்க, எத்தனை பேர் நமக்கு பகையாளியா மாறிடும். அந்த பேச்சை மட்டும் இப்படி மாத்தி பேசியிருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும். அந்த பேசின அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு, எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருக்குது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞானமா நம்ம சுதாகரிப்பா கொஞ்சம் ஞானமா பேசியிருந்தா என்ன எப்படி போயிருக்கும். நம்ம வந்து சில நேரத்துல கோபத்துல அவசரமா பேசிடுறோம், டென்ஷன் படுத்தும் போது டக்குன்னு நம்ம பேசிடுறோம். ஆனா இல்ல, அந்த வார்த்தைகள் வந்து அது தேவன் தான் நமக்கு தரணும். சில நேரத்துல நம்மை அறியாமலே அந்த வார்த்தைகள், சிலர்லாம் அவ்வளவு ஈஸியா அந்த மாதிரி பேசிட மாட்டாங்க, ஆனா சில சூழ்நிலைகள் அவர்களை கொண்டு போய் வைக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு வந்துருது. இல்ல,
ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய ஜெபமே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. ஆமென் சொல்லுங்கள். பாருங்க, தாவீது ஒரு பெரிய தவறு செய்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி 3 தண்டனை வைக்கிறேன். ஒன்னு 3 வருஷம், இன்னொன்னு 3 மாசம், இன்னொன்னு 3 நாள். அப்படின்னா 3 வருஷம் ஒரு தண்டனை, 3 மாதம் ஒரு தண்டனை, 3 நாள் ஒரு தண்டனை. அப்படி 3 தண்டனை ஆண்டவர் அவன் முன்னாடி கொடுக்குறாரு. நீ எது வேணா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. 3 நாள் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 3 நாள் தானே அப்படின்னு நினைச்சிருவோம். இல்ல, அந்த 3 வருஷம் செய்ய வேண்டியது 3 நாள் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அங்க 10,000 பேர் 5,000 பேர் வெட்டு விழுறாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரே நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கேட்ட அந்த முடிவுக்கு இவன் ஒரு பதிலும் சொல்லல. இந்த முடிவு கூட என் கையில இல்ல, யார் கையில தான் இருக்குங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் 3 வருஷம் தண்டனை கொடுக்கல, 3 மாசமும் தண்டனை கொடுக்கல, 3 நாளுடைய தண்டனைய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ள பலி செலுத்தணும். சரி போதுண்டா விட்டுறேன். அப்போ நம்முடைய ஆண்டவரிடத்துல பேசுறதற்கு கூட நமக்கு என்ன வேணும், பேசுறதுக்கு கூட நல்ல கல்விமானின் நாவு நமக்கு தேவை. இனி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரும் எந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நல்ல நிகழ்ச்சியை சந்தோஷமா தான் பேசணுமே தவிர அதுல போய் ஒரு விஷத்தை கலந்துட்டு வரக்கூடாது. ஆமே, இது ஒரு நல்ல காரியமா? இனி கெட்ட காரியம் நடக்குது பாருங்களா, இந்த மரணம் எல்லாம் நடக்குது பாருங்க. அங்க போய் உட்கார்ந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இறந்து போனவர் சரி எல்லாரும் அப்படி துக்கத்தில் இருக்காங்க. அங்க போயிட்டு இவன் கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணா, எங்க போய் அவங்க அவ்வளவு பேரும் அவ்வளவு துக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவன் பண்ணின வேலைக்கு இவன் இப்படி சாப்பிடாது, புழுப்புழுத்துல சாவான்னு நினைச்சேன் நான். அது மாதிரி கல்யாண வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கிறது பரவாயில்ல, அங்க சாவு வீட்டுக்கு ஒரு 6 வேளை அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. இங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே சிரிச்சு பேசிட்டு என்னமோ கல்யாண வீட்டுக்கு வந்தது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. முடிச்சுட்டு அடக்க முடிச்சுட்டு வந்து சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த வீடு அது? அது துக்க வீடு. ஆண்டவர் சொல்றாரு, துக்கப்படுகிறவர்களோட சேர்ந்து நீங்க நானும் என்ன பண்ணணுமாமா, சந்தோஷப்படுகிறோட சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறோட துக்கப்படுங்கள். அப்போ இந்த ஞானம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். இனி உங்கள் வாழ்க்கையிலே இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யவே கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியாது, உங்க பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்காது. அவங்களுக்கு அவங்க பிடிச்சதை பண்ணிட்டாங்க. அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அவ்வளோ அழகா என்கரேஜ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க வாங்கின அன்னைக்கே அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசவே கூடாது. ஆமென். இதுக்கு பேர் தான் என்னன்னா கல்விமானின் நாவு. கல்விமான், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை. அப்போ அந்த வாலிப தம்பியை இந்த மாதிரி வார்த்தையை பேசி பேசி அப்படியே ஒவ்வொரு வாரமும் இந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சுட்டு என்கிட்ட பேசுவார். பாஸ்டர் இன்னைக்கும் 4 பேர் வேலை இல்லைன்னு கேட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன சம்பவம். அப்போ அவனுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. ஒரு நல்ல வேலை 1 வருஷம் தாண்டி கிடைச்சிச்சு. அந்த 1 வருஷம் தாண்டி அவனுக்கு கிடைச்ச வேலை இந்த 1 வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தையும் 3 மாசத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு கர்த்தர் வேலை கொடுத்தாரு. ஆமென். அதனால ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை நெருங்குவது, ஆண்டவருக்காக நேரம் செலவுது, இது எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் பேசணும்னு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வரல, ஆனால் ஆவியானவர் நம்மோட பேசி இருக்கிறார். ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. குடும்பத்துல சண்டையே எதனால தான் வருது சொல்லுங்க? வாயை விடுறதுனால தான் வருது. நம்முடைய வாயை அமைதியாய் வைத்தால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. பொதுவாக சகோதரி அம்மாமார்களால் நிறைய பேர் இருக்காங்க. உங்க மேல எந்த கோபம் இல்லை, எனக்கு இல்லை. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை படைச்சதே எப்படிதான் படைச்சிருக்காரு அப்படின்னா, ஆம்பளை ஆளு ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க 30 வார்த்தையை பேசுற மாதிரி தான் படைச்சிருக்காரு. சரியா? அது சில சகோதரிகள் ரொம்ப அமைதியா பார்த்துருக்கிறேன். ஆனா பொதுவாகவே சகோதரிகளும் தாயார்களும் ஒரு சகோதரன் ஒரு 10 வார்த்தை பேசும்போது இவங்க 100 வார்த்தை கண்டிப்பா பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் எங்க அம்மாவையும் பார்த்துருக்கேன், எங்க அக்காவையும் பார்த்துருக்கிறேன், எங்க மனைவியையும் பார்த்துருக்கிறேன். அதனால எனக்கு தெரியும். இல்ல பொதுவா சொல்றேன், அது அவங்களுடைய நேச்சர். அதனால பாஸ்டர் அம்மா பேசுறாங்களோன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ணாலே பிரச்சனை இருக்குமோன்னு இங்கே யோசிப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்காக பேசுறதை நினைக்க மாட்டாங்க. இந்த 2 பேரு கணவன் மனைவி செய்திக்கு உட்கார்ந்தா நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இந்த மனைவி எட்டி பார்க்கும். அவரை எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் பேசுறாரு, உங்களுக்கு தான் பேசுறாரு. ஆமா, அவருக்கு மட்டும்தான் பேசுறாரு, இந்த அம்மாவுக்கு பேசவே இல்லை கர்த்தர். அந்த மாதிரி ஐயா மாதிரி நிறைய பேர் எட்டி பார்ப்பாங்க. பாரு நேற்றைக்கு தானே இது நடந்து வச்சு பார்த்து செய்யறாரு பாரு அப்படின்னு எல்லாம் கர்த்தர் பண்றாரு பாரு, நல்லா திருந்து அப்படின்னு இங்க உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எட்டி பார்த்துக்கிறது. அப்படியே
அதான் இந்த வசனத்தை ஸ்கிப் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். அப்படியே தூக்கி தூக்கி மேல அப்படியே பண்ணுங்க பண்ணுங்கன்னு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. செய்தி நமக்கு கர்த்தர் பேசுறது. அதனால நீங்கள் நிறைய வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கலாம். ஆனா உண்மையிலே நீங்க என்ன பண்ணணும்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தான் பேசணும். நீங்க ஜெபம் பண்ணணும். என் வார்த்தையினால இனி என் வீட்டில் என்ன வரக்கூடாதுன்னா சண்டை வரக்கூடாது ஆண்டவரே. நான் பேசுதான்